தண்ணீர் அவ்வளவு அருமையான ஒரு அருட்படை. மழை பெஞ்சு பார்த்தீங்களா இன்னைக்கு? நேற்று முந்தா நாள், அதற்கு முந்தா நாள் புளியங்குடியில, சங்கரங்கோயில்ல, கோயில்பட்டியில, திருநெல்வேலியில வெளுத்து வாங்கியது. பத்திரிகைக்காரன் நம்மளை சூடாக்கி விட்டுருவோம். நல்ல மழை பெய்தது அப்படின்னு போட்டா பிரச்சனை இல்லை, வெளுத்து வாங்கியது, கொட்டி தீர்த்தது அப்படின்ன உடனே நமக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகும். அங்கெல்லாம் பெய்கிற மழை இங்க பெய்ய மாட்டாங்க அப்படின்னு. பேயும் பேயாம எங்க போயிட போகுது? எல்லா இடத்திற்கும் இருக்கிற இறைவன் தான் நம்ம ஊருக்கும் இருக்கிறான். கண்டிப்பாக மழை பெய்யும். எல்லா ஊரை விட நல்ல மக்கள் நம்ம ஊர்ல தான் நிறைய இருக்காங்க. கண்டிப்பாக மழை பெய்யும். அப்ப ஒரு ஆறுதல் வார்த்தை, மக்கள்கிட்ட ஒரு ஆதங்கம், மழை பெய்யலையேன்னு சொல்லி. சுபஹான் அல்லாஹ், ஒரு மணி நேரம் அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு அறிகுறியை தந்துட்டு ஒரு மணி நேரம் அருமையான மழை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த மழை பெய்யும் போது நம்ம மனசுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எல்லா வேலைகளும் பாதிக்கப்படும் என்றாலும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கு. வெளியில நின்று வேலை பார்க்கக்கூடிய எல்லாருடைய வேலைகளும் பாதிக்கப்படும் என்றாலும் மழை பெய்யும் போது ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா, வேலை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, மழை பெய்யட்டும் என்ற ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த மழை நமக்கு அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுனால. காரணம், அந்த மழைதான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம். அல்லாஹ் அதை பத்தி தன் அருள்மறையில இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, ஒமா அன்சல் அல்லாஹு மினஸ் ஸமாஇ மிர் ரிஸ்கின், அல்லாஹ் வானத்திலிருந்து ரிஸ்கை இறக்குகின்றான். அவன் இறக்கிய அந்த ரிஸ்கிலே உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ரிஸ்குனா நமக்கு ரொட்டியா இறங்குதா, அல்லது அரிசி சோறா இறங்குதா, அல்லது வேற பீஸா, பர்கர், ஷவர்மா அப்படி இறங்குதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரம் என்பது மழை. அந்த மழையை தான் அல்லாஹ் தஆலா ரிஸ்க் என்று வர்ணிக்கின்றார். அரபியில ரிஸ்க், தமிழ்ல வாழ்வாதாரம், ஜீவாதாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ரிஸ்கின் அஸ்திவாரமாக மழைதான் இருக்கிறது என்பதால் அல்லாஹ் அதை ரிஸ்க் என்ற அந்த வாழ்வாதாரம், ஜீவாதாரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்.